ஏத்தர் இஸ்டா இசட் 15,000 கிலோமீட்டர் நம்ம ஓட்டியாச்சு. தேர்ட் சர்வீஸ் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி. ஓடோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 15,000 கிலோமீட்டருக்கு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் முன்னாடி சர்வீஸ் பண்ணுறது நல்லது. நமக்கு அவங்களே கால் பண்ணலாங்க. நான் வந்து செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிப்ரவரி மாதம் 8ஆவது நாள் பண்ணேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 கிட்டத்தட்ட 3 மாதம் தான். அதுக்குள்ளே நான் 5,000 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5,000 கிலோமீட்டரில் என்ன வண்டியில் பெரிய இஷ்யூ ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டால் எதுவுமே பெருசாக கிடையாது. ஆனால் வந்து எனக்கு ஃபோர்க் ஹேண்டில் பாரில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா வண்டி ஒன் சைடாக இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் ஏதோ ஒரு பேரிங் ஏதோ போச்சு, பால்ஸ் ஏதோ டைட்டாக பிடிச்சிச்சின்னு சொன்னாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதனால் இது இந்த ஹேண்டில் பார் மட்டும் கொஞ்சம் அவங்க இப்போ ஃப்ரீயாக லூஸாக இருக்குது. இப்போ செகண்ட் சர்வீஸ்லேயே நான் வந்து சொன்னேன் அவங்கக்கிட்ட, ஆனால் அவங்க வந்து பெருசாக அது பண்ணவே கிடையாது. அது கரெக்டாக பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் என்னை தவிர மற்றவங்க யாரா ஓட்டி பார்த்தாங்கன்னா அந்த மாதிரி எனக்கு அதே பிரச்சனை வந்துச்சு. இப்போ இந்த சர்வீஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார் ப்ராப்ளம் கொஞ்சம் சால்வ் ஆகிடுச்சு எனக்கு. ஃபோர் கம்பைண்ட் வந்துச்சு. ஆனால் அவங்க செக் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க, எல்லா வண்டியும் இதே பிரச்சனை தான் வருது. ரிஸ்டால் பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கு கம்பைண்ட் வருது, அடிக்கடிக்கு ஏதாவது வருது. நீங்கள் அடுத்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 4K மாற்ற மாதிரி தான் இருக்கும். மாற்றினா ஒரு 1000 1200 ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வண்டி விட்டால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அவங்க எல்லாம் சோப்லாம் போட்டு கழுவிட்டு நல்லா நீட்டாக வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க நமக்கு. அப்புறம் ஜென்ரல் சர்வீஸ் தான் பார்த்தீங்கன்னா அதில் இது வந்து நான் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பிரேக் பேட் கழட்டி க்ளீன் பண்ணுவாங்க. அப்புறம் மெயினாக இந்த பேனல் கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு பிரேக் பேட்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் பெல்ட் டைட் பண்ணுவாங்க. அப்புறம் ஆயில் அந்த இதுக்கு ஆயில் விட்டுட்டு அப்புறம் வேக்ஸ் பாலிஷ் போட்டு தருவாங்க. அப்புறம் வந்து நமக்கு பஸார்லாம் ரீசெட் பண்ணி கொடுப்பாங்க. டிஸ்பிளேயில் ஃப்ளாஷ் எல்லாம் ஃப்ளாஷ் பண்ணி கொடுத்துட்டு சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு 950 ஆச்சு. போன சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 820 ஆச்சு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 950. 100 150 பக்கம் ஏற்றிட்டாங்க நமக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா புது வண்டி மாதிரி க்ளீன் பண்ணி நல்லா பிரேக்லாம் டைட் பண்ணி பெல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நல்லா கொடுத்துருக்காங்க. திரும்பி நம்ம பேட்டரி ஹெல்த்லாம் நம்ம செக் பண்ண கிடையாது. இந்த வாட்டி செக் பண்ண கிடையாது. நம்ம அவங்க கேட்டதுக்கு மட்டும் செக் பண்ணிக்கலாம் தேவையில்ல. பேட்டரி ஏதாவது ஃபால்ட் ஆனால் தான் சொல்லுங்கள், அடுத்து சர்வீஸில் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சர்வீஸ்லாம் ஒர்த்து தான். ஆனால் கொஞ்சம் சர்வீஸ் தான் காஸ்ட்லியாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா 2.5 மாதம் தான் சர்வீஸ் பண்ணேன். இப்போ அதுக்குள்ள இன்னொரு சர்வீஸ் அடிக்கடி சர்வீஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கும் இந்த சர்வீஸ் சென்டருக்கு பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் வருது. அதுவே ரொம்ப தூரமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வண்டி விட்டால் காலை 9:30 விட்டால் 1 மணிக்கு தான் கிடைக்கிது நமக்கு. ரொம்ப பக்கமாக இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். அது இல்லாமல் ஸ்பேர்ஸு நான் ஃபோர்க் சேஞ்ச் பண்ணுவேன். அடுத்த வாட்டி கண்டிப்பாக ஃபோர்க் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேலே ஆகும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு. வண்டி வாங்கி 6-7 மாதம் அதுக்குள்ளே ஃபோர்க் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஸ்பேர்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக நான் ஃபீல் பண்ணுறேன்.